அப்பா நீங்க எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி பிஎஸ்சின்னு நிறைய சொல்றீங்க, ஆனா எனக்கு அது எதுவுமே புரியல. எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட், அதாவது பங்கு சந்தையில் செயல்படக்கூடிய ஒரு இடத்தை தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம். அந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல என்எஸ்சிங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சிங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஆசியாலேயே ரொம்ப ஓல்டஸ்ட் பிளாட்ஃபார்ம்ங்கிறது பிஎஸ்சி, ரொம்ப பழமையா இருக்கு. 1875 வருஷத்துல இருந்தே பிஎஸ்சி இருக்கிறதாட்டு நமக்கு ரிப்போர்ட் சொல்லுது. அதே மாதிரி என்எஸ்சிங்கிறது இந்தியாவோட மாடர்ன் பிளாட்ஃபார்ம். ஸோ லிஸ்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா ஷேர்ஸும் ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலையும் ட்ரேட் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. மோஸ்ட்லி இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ரெண்டு எக்ஸ்சேஞ்சஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிப்டில தரநிலையத்துக்காக நம்பர் 1 to நம்பர் 50 தான் நிப்டி 15 சொல்றோம். சேம் சென்செக்ஸ்ல என்ன செய்யறோம்னா நம்பர் 1ல இருந்து நம்பர் 30, ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் சென்செக்ஸ் 30 சொல்றோம். ஸோ ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலையுமே ஷேரை வாங்க முடியும், விற்க முடியும். புரிஞ்சிருச்சுல? இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலையும் நீங்க ஷேர் வாங்கணும்னா உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட் இருந்தாதான் நீங்க ஷேரை வாங்கவோ விற்கவோ முடியும்.